ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் இவ்வளோ கல் உப்பு போடுங்க. கொஞ்சம் தண்ணியோட கொஞ்சம் கல் உப்பு போட்டு அப்படியே வாழைக்காய் நறுக்கியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காயை கட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம சால்ட்டு நான் போட்டிருக்கேன், அதை அப்படியே பெசரிக்கலாம். கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 வாழைக்காய்க்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். காரம் கம்மினா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இருங்க, சரிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு தாளிச்சிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூனு சோம்பு, 2 பட்டை, கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும். நம்ம பெசஞ்சு வச்சுருக்க வாழைக்காயை போட்டுக்கணும். தண்ணி எதுவுமே தேவையில்லை, இதே கரெக்டாக வரும். நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு தண்ணி லைட்டாக தொளிச்சு விடுங்க. வேகிறது கரெக்டாக இருக்கும். நல்லா இப்போ அடுப்பு அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடையில கொஞ்சம் கிளறி மட்டும் விடணும். கிளறி விட்டலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. இடையில ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இடையில எடுத்து லேசாக கிளறி மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் வாழைக்காய் ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுருவோம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். டூ மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கரம் மசாலா போட்டோம். வாழைக்காய் ரெடி.